ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் உணர்றீங்க? நான் உணர்ந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க சகோதரர் பாடல் ஆராதனை எடுத்த பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க இல்லையா, பாடல் பாடும் பொழுது அஞ்சிடேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஹல்லேலூயா. எது வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாகவே அப்பாவுடைய கிருபை என்னோடு கூட உண்டு என்று சொல்லுகிறவர் இரண்டு கரங்களை தட்டி 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 எல்லாரும் தட்டணும். கரங்களை தட்டி குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நல்ல நல்ல உற்சாகமா, போதாது போதாது, நல்ல நல்ல உற்சாகமா கம்பீரமா ஓரிலர சகபரி பலரபா ஓரிலர கபரி பலரலரா. ஓ வல்லமை 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 வல்லமை, போதாது, நல்ல 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 கம்பீரமா ஓரிலர சகபரி பலரலர கபரி பலரலரா. வல்லமை வல்லமை, இந்த அறை முழுவதும் வல்லமை இறக்குவதாக, இந்த வல்லமை இறக்குவதாக, இந்த அக்கினி பிரசன்னம் ஒவ்வொருவர் இறக்குவதாக. ஓரிலர சகபரி பலரலரா. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்திலே வந்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க ஐயா. ஹல்லேலூயா. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லையா? அல்லேலூயா சோதரம் சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இது என்னை மகிமைப்படுத்துவது அல்ல, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு நீங்க உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். வெட்கப்படவே கூடாதீங்க, வெட்கப்படவே கூடாது. மனுஷ மாமிச எல்லாம் மாயை. இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒன்றுமே இல்லாம போயிடும். ஆனா நிரந்தரமாய் நித்தியமாய் நம்மோடு கூட இருந்து வாசம் செய்து ஜீவனை தருகிற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குற நேரம் பாத்தீங்களா, அதனால நான் கையடிக்க வச்சுட்டே இருப்பேன். அப்ப நல்லா நீங்க என்ன செய்யணும், நல்லா அடிக்கணும். அடிச்சு ஒருவேளை தூக்கம் அப்படியே வர மாதிரி தபான முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல உற்சாகமா இருப்போமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட என்னை ஒன்றுக்கும் உதவாத எண்ணெய், ஒன்றுக்கும் உதவாத எண்ணெய் அவருடைய சமூகத்திலே இன்றைக்கு வந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த நேரத்தை தந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, 1998ஆம் ஆண்டு இந்த துபாய் தேசத்தில் வருவதற்கு நம்முடைய பாஸ்டர் ஐயா டேவிட் பாஸ்டர் அவர்கள்தான் முதலாக எனக்கு விசா கொடுத்து இந்த தேசத்தில் என்னை கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் குடும்பமாக இருக்கிறேன். அன்றைக்கு கொண்டு வந்த அந்த பாஸ்டரை குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில மரண பரியந்தம் மறக்க முடியாது. இயேசுவுக்கு ஏனென்ன ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்குமே உதவாது என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுக்கு உள்ளத்தினால் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நானும் எங்க சபையாராக நம்முடைய பாஸ்டர் குடும்பத்திற்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அவங்க பிரதர் சொன்னது போல என்னுடைய அத்தான் ஜஸ்டின் அவர்கள், நான் அத்தான் சொல்ல முடியாது, எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு தகப்பன். என்னுடைய தகப்பனார் மரித்த பிறகு எனக்கு ஒரு தகப்பனாக என் குடும்பத்தில் இருந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அடியனுக்கு ஒன்றுக்கும் உதவாத என்னை பொள்ளாச்சி பிரதேசத்திலே ஒரு நல்ல கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை நடத்தும்படியாக நிச்சயமாக நீங்களும் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நீங்க நினைப்பீர்களானால் என்னுடைய ஊழியத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லலையே, கடைசி வரை சொல்லணும், கடைசி வரை சொல்லணும். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்துகிறீர்களோ, மகிமைப்படுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஒருவேளை மனவேதனையோடு மனபாரத்தோடு, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா,
நாளை தினம் நான் என்ன செய்வேன்? விசாக்காவா இருக்கலாம், ஒருவேளை வருமான குறைவா இருக்கலாம், ஊரில் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். அப்பா, நான் ஏக்கத்தோட வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீரா? அப்பா, நான் உண்மையே நோக்கி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல கண்ணீரோட வந்திருக்கிறேன்ப்பா. நான் எத்தனையோ மனிதர்களிடத்துல சொன்னேன், என் கம்பெனியில ஓனர்கிட்ட சொன்னேன், ஆனா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. இன்றைக்கு நான் அந்த ஆராதனை வேலையில உம்மை நோக்கி நான் விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு அற்புதம் நடக்குமா என்று ஏக்கத்தோடு ஒரு வேற வந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி போதாது 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 ரிகபரில ரஷகபரி பலரபா ஓ லீலாரா கபரில ரஷகபா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தான், சங்கீதம் 34. சங்கீதம் 34 நம் சில வசனங்களை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக. சில குடும்பங்கள் ஒருவேளை வேதனையோட வந்திருக்கலாம், சில எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. நல்ல அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், தயவு செய்து நீங்கள் நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேசணும். இன்றைக்கு வந்திருக்கிறவங்க ஒருவரும் வீண வெறுமையா போக கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை நிச்சயமா கர்த்தர் காட்டுவார் என்று விசுவாசத்தோடு சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போது இரவும் பகலும் நான் தூங்கும் போது, வேலை செய்யும் போது, எந்த நேரத்திலும் அவருடைய துதி என் வாயில இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல நாள், ஒரு பணம் வரும்போது, ஒரு வருமானம் வரும்போது, ஒரு உயர்வு வரும்போது மாத்திரம் அப்பா சோத்திரம், அப்பா சோத்திரம், நல்லவரே சோத்திரம், நல்லவரே. அப்படி அல்ல, இரவும் பகலும் நீங்க தந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம், தராட்டியும் உமக்கு ஸ்தோத்திரம், இதுவரை ஜீவனை தந்து என்னை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு ஜீவனுள்ள சாட்சியோடு உங்களுடைய சமூகத்திலே நான் தொடர்ந்து வசனங்களை சொல்லுகிறேன். கடந்த மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே தடிகார கோணம் என்ற ஒரு இடத்திலே என்னுடைய உறவினர் 35 வயது நபர், நல்ல ஆக்டிவ், நல்ல ஹார்ட் ஒர்க் செய்கிறவர், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாரு, இரவும் பகலும் கடினமான வேலை செய்கிற நபர். அவர் தாயினிடத்தில் 9:30 மணிக்கு பேசுறாப்ல, எல்லாம் விசாரித்து பேசிவிட்டு போய் தூங்குகிறார். 4:30 மணிக்கு காலையில கூட படுத்திருந்த நபர், அவர் பேச்சுலரா தான் இருந்தாரு, தட்டுறாரு, தம்பி எழும்புங்க, தம்பி எழும்புங்க. எலும்புல மூச்சு பேச்சு இல்ல. 35 நல்ல கடினமாக உழைக்கிற நபர். போய் அவங்க ஆஸ்பத்திரியில போய் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஆல் அவுட். ஓ, எனக்கு ஜீவனை தந்தாரே ஐயா. எத்தனையோ சூழல், வண்டியில போயிட்டு இருக்கிறோம், கிருபையா நம்மை பாதுகாக்கிறார். வேலை ஸ்தலங்களிலே நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். அந்த தேவனுக்கு எக்காலத்திலும் 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 எந்த நேரத்திலும் அவருடைய நம்முடைய வாயில துதி இருந்து கொண்டே இருக்கணுமா? நன்றி அப்பா, நன்றி. வெட்கப்படவே கூடாதுங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதரர் இன்னைக்கு அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சொல்லுவாரு, உங்களுக்கு ஆபத்தான நேரத்துல அவர் இருக்க மாட்டார். ஐயா சும்மா சொல்றேன், அப்படி போடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் உண்மை. மனுஷன் மாமிசம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒன்றும் உதவாது. ஆனா இரவும் பகலும் வேத புத்தகத்தை படித்து அவருடைய சமூகத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, உங்களோடு கூட வாசம் செய்வார், உங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லலாமே. இவ்வளவு தூரம் சொல்ற என்னங்க நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். போதாது, நல்ல சத்தமா கம்பீரமாய் பாருங்க. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. நான் சீக்கிரம் வசனத்தை சொல்ல. சங்கீத புத்தகம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு போவோம். உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் இந்த வசனங்களை சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்திலும் அவரையே நம்புங்க ஐயா, அவரையே நம்புங்க. அவரை நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில வராது வம்பு.
அற்புதமா நடத்துவார் ஐயா. அவரே நம்புங்க ஐயா. மனுஷன் கைவிடலாம், மாம்சம் கைவிடலாம், கம்பெனி கைவிடலாம், பண தேவையில் இருக்கலாம், எல்லா காரியமா இருந்தாலும் சரி, அவரை நம்புங்கள். படிங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். எங்க சொல்லணுமா? அவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடணுமா, ஊற்றணுமா. ஒருவேளை என்னுடைய நண்பர்கள், நான் என்னோட கூட இருக்கிறவங்க, நான் சொல்லலாம் என்னோட வேதனையை. ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க, சரி நான் ஜெபிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், முடிந்ததை செய்கிறேன், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. அது நிரந்தரமா இருக்குமா? ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நித்தியமான நிரந்தரமான விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே ஒருவர் தான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, போதாது போதாது, கடைசி வர கடைசி வர கடைசி வர நல்ல உற்சாகமாய் அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய சமூகத்திலே நாம் ஊற்றும் பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, கண்ணீரோடு வேண்டுதலை ஏறெடுக்கும் பொழுது, வசனத்தை படிக்க தொடர்ந்து, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறாரா? இதை விட இந்த உலகத்துல வேற வாக்கியம் வேணுமா? ஹல்லேலூயா. கைவிடாத நேசரையா, நம்புங்க ஐயா. அவருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஒருவேளை விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை நாங்க ஜெபிக்க தான் முடியும், ஆனா கிரியை செய்கிறவர் அவர். பாத்தீங்களா? இந்த வேளையில நம்ம செய்தி முடித்த பிறகு நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய இருதயத்தில் உள்ள மனபாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவாயிருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்துல இயேசுவே இயேசுவே இயேசுவே, நான் உம்மையே நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, உம்மையே நம்பி வந்திருக்கிறப்பா என்று அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரா? ஹல்லேலூயா. தொடர்ந்து ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சகோதரர் நம்ம வொர்ஷிப் நடத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, அதே வசனம் தான் படிங்க. ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். எந்த ஜனத்தை நம்மை ஏற்படுத்தினேன். எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரா? சொல்லுங்களேன். அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறாரா? ஐயா, முகாந்திரம் இல்லாம இந்த இடத்துல ஒருவரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கவில்லையா என்று உணர்கிறவர்கள் இரண்டு கரங்களை தட்டி 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 அவருக்கு நன்றி சொல்லுவோமா? போதாது போதாது போது, நல்ல உற்சாகமா கம்பீரமாய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம துதிக்கிறோமா? ஆராதிக்கிறோமா? அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இங்க ஜீவனை கலைஞ்சு அவங்க ஆராதிக்கும் போது சொல்றாங்க, பாடுங்க பாடுங்க பாடுங்க, துதிங்க துதிங்க துதிங்க. ஆனாலும் நான் ஆராதிப்பேனா? நீ சொல்லு, நான் என்ன ஆராதிக்கிறது? இப்படித்தான் நிற்பேன். ஹல்லேலூயா. பிரயோஜனப்படாது. நல்ல விடுதலையா கரங்களை தட்டி இயேசுவே அப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. எல்லாமே உங்க கிருபை, எல்லாமே உங்க கிருபை, எல்லாமே உங்க கிருபை என்று சொல்லி குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப கடமை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் என்ன நடக்குனே தெரிய மாட்டேங்குது. நீ பிள்ளை நல்லா தான் படிக்கிறான், பாத்தீங்கன்னா ஹால்ல கண்ணு முன்னாடி தான் உட்கார்ந்து பார்க்கறான். ஃபேஸ்புக் சாட்டிங், யூடியூப் எல்லாம் கண்ணு முன்னாடி தான் நடக்கு. நம்ம நினைக்கிறோம், ஓ பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி கரெக்டா தான் போயிட்டு இருக்கான், ஆனா அங்க உள்ள வரும், கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் அவன் இருக்கான். இரவும் பகலும் நம்ம துதி செய்து கொண்டே இருக்கணும், அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். பாருங்க, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், சொல்லுவார்கள்.
அதற்காகத்தானே நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். நான் தொடர்ந்து சீக்கிரமா வசனத்துக்குள்ள செல்கிறேன். மீண்டும் 34ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன். யாரை தேடினேன்? கர்த்தரை தேடினேன். ஆமென். ஹalleluya. விசுவாச பிள்ளைகளே, யார் இந்த நேரத்துல வேதனையோடு வந்திருந்தாலும், வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, தலைவலி, கால்வலி, நெஞ்சுவலி, சுகர், பிரஷர், எந்த விதமான வியாதியோடு வந்திருந்தாலும் சரி, அக்கினியின் ஆவியானவர் இந்த வேளையில் சபைக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா, பரியாரியை கர்த்தர் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஓ, எல்லா மருந்துகள், மருத்துவருக்கு மேலான நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் எதுக்கு சிந்தினார்? பரிகாரியாய் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியா. என்ன ஆண்டவரே, திடீர்னு சுவர் ஏறுது, சுவர் இறங்குது, தெரியலையே. அதுக்குத்தான் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் துதிச்சு கொண்டே இருக்கணும். துதித்து வெட்கப்படவே கூடாது. ஐயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம் மாம்சத்திற்குரிய காரியங்கள். ஆனால் அவருடைய சமூகத்தில் இரவும் பகல் இருந்து அவரை துதிச்சு பாருங்க, ஆராதிச்சு பாருங்க, மகிமைப்படுத்தி பாருங்க, இயேசுவேன்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன். தொடர்ந்து, அவர் எனக்கு செவி கொடுத்து, அவரை தேடும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிறாரா? இரண்டாவது, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பாத்தீங்களா? ஆராதனை வேளையில சகோதரர் சொன்னாங்களா, நான் பயப்படாதே, விசாவை குறித்து பயப்படாதே, சம்பளத்தை குறித்து பயப்படாதே, அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடு, ஜெபி, வேத வசனத்தை படி. நாளைக்கு காலையில கம்பெனியில போகும்போது அவன் காசு எடுத்து வச்சிருப்பாங்க. மகனே, இந்த அவனோட பெண்டிங் வாங்கிட்டு போ. நம்முடைய ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நம்ம ஆண்டவரால முடியுமா, முடியாதா? சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவரால முடியுமா, முடியாதா? நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தால கூடுமா, கூடாதாயா? செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 15:16. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். விசுவாசத்தோடு பலிபீடத்தில் நின்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வேளையில் ஒருவேளை பயத்தோடு, திகிலோடு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று வாஞ்சித்து எதிர்பார்ப்போடு ஒருவேளை யாராவது வந்திருப்பீர்களானால், கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமா எங்கோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஜனங்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி, பாதுகாவலாக நிறுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, அற்புதமாக நடத்தி, அந்த கண்கள் காணும்படியா இந்த வேளையில் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? போதாது, 2 கரங்களை தட்டி 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 ஓரிலாரா கபரி பலரலரா. உங்களுக்கு இருக்கிற அந்த பயமும் திகிலும் அவர்கள் மேல விழுமா? ஹல்லேலூயா. உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகளை அக்கினினால எரிச்சிருவாரே. நல்லா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 20 வருஷம் துபாயில இருந்தேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கவே மாட்டேன். ஏன்னா மாம்சம், நாங்க தொழில இருந்தனால அது வேற மாதிரி. ஹல்லேலூயா. அதனால ஜெபிக்க ஜெபிக்குமா. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு 5 வருஷம் ஆண்டவர் புரட்டி எடுக்கிறாரு. என்னைக்கு ஊழியத்துல காலு வச்சனோ, என்ன சட்டினியாக்கி, என்ன நூடுல்ஸ் ஆக்கி, இன்னைக்கு அப்படி தலை குத்துற போட்டு என்ன வாட்டி, நீ ஜெபிக்கலைனா நீ இல்லடா. ஓ, ஜெபத்தின் வல்லமை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்ம பாஸ் நினைச்சிருப்பாங்களா? 1998ஆம் ஆண்டு எனக்கு விசா கொடுத்து துபாயில கொண்டு வர்றாங்க, இப்படிதான் இருப்பேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாஸ் நினைச்சிருப்பாங்களா? இவன் இப்ப வருங்காலத்தை எப்படி ஊழிக்கணும் வருவான்? நானே சொல்லியிருக்கேன் வரமாட்டேன்னு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தின்படியா இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வசனத்தை பேசும்படியான கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நொந்து போயிருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா?
ஆவியானவர் சில பேரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சில பேரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். திட்டவட்டமாக என்னோடு ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஓரில ரஷக மரிபலர பக்க மரிபலரபா ரீல ரக்க மரிபலரபா சிக்கபரலரபா. ஓ உம்முடைய வல்லமை, ஓ உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் உச்சந்தலை மேல் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன். உடைய ரத்தம் இறங்குவதாக, உடைய ரத்தம் இறங்குவதாக. அக்னி ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அவர்கள் வரும் நாட்களிலே ஜீவனுள்ள சாட்சி சொல்லும்படியா என் தேவன் இந்த வேளையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீரா. என் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பீரா. யாரெல்லாம் பயத்தோடு திகிலோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் கண்கள் காணும்படியாக பாருங்க. நீங்கள் மீட்ட ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் அவருடைய புயத்தின் மகத்தினாலே கல்லை போல் அசையாமல் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த படிவெடுத்து நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, எது எல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறதோ தட்ட தட்ட, எது எடுத்தாலும் தட்ட. குடும்பத்தில் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற தட்ட நடக்கல. வருமான உயர்வுக்கு ஏதாவது ஒரு வழியை திறக்குமா பிறக்குமா நான் முயற்சி எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், ராத்திரி முழுசும் ஜெபிக்கிறேன். ஆனா தட தட, ஏதோ ஒரு தட. 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, தட தட, உயர முடியல. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க மாட்டேங்குது. கண்ணீரோடு என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, எதெல்லாம் விரோதமா இருக்கோ, எதெல்லாம் உங்களை துன்பப்படுத்துதோ, உங்களுக்கு எதெல்லாம் துரோகம் செய்தோ அவர்களே உங்களுக்கு மதிலாக நின்று பாதுகாக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஐயா, கரங்களை தட்டி தட்டி தட்டி, போதாது போதாது, உற்சாகமா உற்சாகமா கம்பீரமா. ஆமென் ஆமென். தொடர்ந்து உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். உபாகமத்துக்கு இவ்வளவு லேட்டா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீ கர்த்தரின் பார்வைக்கு இல்லைங்க, 25 உபாகமம் 11:25 நானே படிச்சிருவா. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து ஒரு சாத்தானும் நிற்க முடியாது. உச்சந்தலைமையில் உள்ள கால்வரை அந்த அக்னி அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிற்கும்போது விசுவாசத்தோடு உங்கள் முன் படிங்க சகோதரி. உங்கள் முன் ஒருவரும் நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி சொல்லிட்டார். ஐயா, செய்துட்டார், முடிச்சிட்டார், அற்புதத்தை தந்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து விட்டார். நாளைக்கு இன்னது தேவை என்பதை நமக்கு முன்பாகவே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். தெரியுமா அது? ஹல்லேலூயா. நாளைக்கு நீங்க 10,000 திரம்ஸுக்கு வேண்டி போராடிட்டு இருக்கலாம். ஆனா இந்த இன்னது தேவை என்பதை உங்களுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். பாப்பாரு, நீ ஜெபிக்கிறியா இல்ல மாம்ச விசுவாசத்துல இருக்கிறியா? அவருடைய சமூகத்துல கையில வச்சிருக்கிறார். இந்தா 10,000 ரூபாய், நம்ம போன அவர்கிட்ட போகணும். அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார், கையில வச்சிருக்கிறார். வா மகனே, வா வா தாரேன். போனும் இல்ல, போறது இல்ல. இங்க அவனை தேடி போறது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, 10,000 ரூபாய் வேணும். அண்ணே சகோதரா ஜெபம் பண்ணு, 10,000 ரூபாய் எனக்கு வேணும். அவரை விட்டுருவாங்க. ஆனா அவர் வச்சிட்டு நிக்கிறாரு. வா மகனே, தாரேன். அதை சுதந்தரிக்க தெரியல. அதுக்கு தான் ஜெபம் வேணும், விசுவாசம் வேணும், வசனத்தை படிக்கணும், அவருடைய சமூகத்துல காத்து இருக்கணும். நான் அவருடைய பலிபீடத்தில் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இன்னையில இருந்து நீங்க அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து பாருங்க. ஆமா, ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை படிச்சு பாருங்க, வசனத்தை பைபிளை படிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. நாளையில இருந்து உங்க வாழ்க்கை மாறலைன்னா நான் துபாய்க்கு வரமாட்டேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் கல்லையோ மண்ணையோ வணங்கல ஐயா, ஜீவனுள்ளவர் ஐயா, ஜீவனுள்ளவர், சர்வ வல்லவர்.
என்ன சத்தத்தையே நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், ஒரு அல்லேலியா சோத்திரம் ஏதாவது சொல்லுங்க ஐயா. கோரி கபரில ரஷ கபரில ரபா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர் ஐயா, ஜீவன் உள்ளவர். கல்லைய மண்ணைய வணங்கல. ஒருவேளை சில காரியங்கள் தாமதிக்கலாம். எதற்காக தெரியுமா? நம்மை சீர்படுத்த, அதிலிருந்து சிறப்பாய் நடத்த. நமக்கு இது அவசரம், வேணும் வேணும், இப்பவே வேணும். ஏன் அப்பா செய்யல, ஏன் அப்பா செய்யல? செய்வார் ஐயா. பொறுமையா இருங்க, காத்திருங்க, விழித்திருங்க, அவரையே நோக்கி பார்த்திருங்க. ஏற்ற நேரத்தில் அற்புதமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தொடர்ந்து படிங்க சகோதரி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி சொல்லிட்டாரு. உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். ஆமா, எல்லாம் உல்டா வாக்கிடுவார், உல்டா வாக்கிடுவார். அந்த பயத்திகள் எல்லாம் அங்க வர செஞ்சிருவாரு. நம்ம அது மேல நடப்போம். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் எனக்காக ரத்தம் சிந்தினவர். நம்மை வாழ வைப்பாரா, வைக்க மாட்டாரையா? வாழ வைப்பார் என்று சொல்லுகிறவர்கள் இரண்டு கரங்களை தட்டி தட்டி, ஓ என்னை வாழ வைக்கிற தெய்வமே, என்னை வாழ வைக்கிற தெய்வமே, என் குடும்பத்தை வாழ வைக்கிற தெய்வமே, இயேசுவே சர்வ வல்லவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் யாராவது கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு, அனர் துக்கத்தோடு வந்திருப்பார்கள். அவர்களுக்காய் உடைய பாதத்தை பிடித்து மன்னிக்கிறேன், கெஞ்சுகிறேன். ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் வல்லமை இல்ல நாமத்தினால். ஓரிலா ரஷகமா. நமக்கு சுதந்தரிக்க தெரியல, சுதந்தரிக்க தெரியல. கொடுத்துட்டார், கொடுத்துட்டார் ஐயா. பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். ஓரிலா ரஷகபரி பலரலரா. யாத்திராகமம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். யாரையே சேவிக்கணும்? தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கணும். விசுவாச பிள்ளைகளே, ஒருவேளை பேச்சலரா இருக்கிற நண்பர்களே, நானும் இங்க 13 வருஷம் பேச்சலரா தாங்க இருந்தோம். எல்லா வாழ்க்கையும் எங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். பேச்சலர் சகோதரர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் தெய்வ பயம் வேணும், தெய்வ பயம் வேணும். வேத புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம், உங்க கம்பெனியில சரியான நேரத்தில் பணத்தை கொடுக்காம இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கலாம். சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இரவும் பகல நீங்க அவரை நோக்கி பாருங்க. ஏற்ற நேரத்தில் உங்களுடைய வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு சொல்றது அல்ல, எனக்கு சொல்றதுல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும், அப்பொழுது அவர் உன் அப்பத்தையும், அப்பத்தை, உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். வியாதியிலிருந்து உன்னை விலக்குவேன். விடுதலை கொடுப்பாரா? பாத்தீங்களா? அவரையே சேவிக்கணும், அவரையே சேவிக்கணும். இன்னைக்கு அவங்க பாஸ்டர் அவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு எத்தனை வண்டியை நிறைச்சு ஆளுகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆமா, சுயநலமா இருக்கப்படாது. நானு 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 என் குடும்பம் என் குடும்பம், அவங்க மட்டும் நல்லா இருந்த போது அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனோட குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். இது வசனம். ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபிச்சு பாருங்க, உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபிச்சு பாருங்க, உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கு. மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு பாருங்க, உங்க குடும்ப ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமா வைப்பார். ஹல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் சொன்னது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அடுத்த வாரம் வரும்போது ஒருத்தர் இல்ல 2 பேரை கொண்டு வரணும் அப்படின்னு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் வரலையே, போதாதே. விசுவாசம் இல்லையா? கொண்டு வரணும், ஆத்துமாதை செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கமா தேவனை அறிந்தும் அறியாதது போல, அது அதை விட கொடுமை. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்வோம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரையே சேவிக்கும் பொழுது அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறாரா. ஹல்லேலூயா. வியாதியோடு வந்திருப்பீங்கன்னா நல்ல உற்சாகமா ஜெபிக்கணும். கடைசியில் ஒரு 5 நிமிஷம் நல்ல பாட்டு பாடி உற்சாகமா அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க போறோம். இந்த அறம் முழுவதும் அக்கினி நிறங்கணும்.
போகும்போது ஒருத்தர் சுகரு, பிரஷரு, கால் வலி, தலைவலி, நெஞ்சு வலி, கேன்சர் எதுவா இருந்தாலும் அக்கினி எரிச்சு நீங்க அப்படியே பரிபூர்ண சுகத்தோட ஆனந்தமா சந்தோஷமா சாட்சி சொல்ல போறீங்க. விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா போதாது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லல. சங்கீத புத்தகத்துக்கு வருவோம். சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்குள்ளே வருவோம். அவர் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யாரை நோக்கி? அவர்கள் அவரை நோக்கி. யாரை நோக்கி? மனுஷனை நோக்கி நான் போட்டிருக்கு, ஊழியக்காரனை நோக்கி நான் போட்டிருக்கு, இல்ல அந்த பிரதர் செய்வாரு நான் போட்டிருக்கு. பிரதர் ஜெபிக்க பிரதர் முடியல, ஐயோ என்ன பண்றதுனே தெரியல அப்படி நான் போட்டிருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்தார்கள். இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். நம்ம வாழ வைக்கிற தெய்வம் ஒரே ஒருவர் தாயா இந்த உலகத்துல, ஒரே ஒருவர் தாயா. நமக்காக ரத்த சிந்தினார். இந்த மனுஷன் மாமிசம் எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போயிரையா, எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போயிரும். நிரந்தரம் இல்ல. நம்ம கட்டின மனைவி கூட நாளைக்கு எப்படி தெரியும்? அவளுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நம்முடைய அவன் கிரிய இதுல பார்ஷியாலிட்டியே கிடையாது. there is no partiality. அவன் கிரிய வசனத்தை தான் சொல்றேன். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அவன் கிரியைக்கு தக்க பலன். இயேசுவையே நோக்கி பாருங்க. அவரையே நோக்கி பார்த்தார்கள். படிங்க சகோதரி. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே விட மாட்டாங்க. வெட்கப்படவே. நீங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, அண்ணன்மாரே, ஐயாமாரே, எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரையே ஆராதிங்க. அவரே மேம்படுத்தி. ஒருவேளை இதுவரைக்கும் இந்த ஆராதனையில் வந்து ஒருவேளை வெக்கத்தோட வந்திருக்கலாம். ஐயோ அந்த பிரதர் எதை நினைப்பாரோ, இந்த பிரதர் எதை நினைப்பாரோ, பாஸ்டர் எதை நினைப்பாரோ, அப்படியெல்லாம் நீங்க வெக்கப்படவே மாட்டான். நீங்க வெக்கப்படாமல் அவருடைய சமூகத்தில் ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி அவரையே நீங்க சேவித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதே போல உங்களை வெட்கப்படாமல் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரம் போயிருச்சு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போமா? எனக்கு ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒரு சில வார்த்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா. ஓர் இலராஷ கபரி பலரபா. ஓ எந்த கண்மலையானவரே. ஓ எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாத்தீங்க, எல்லாரும் கரங்களை தட்டி, யாராவது கரங்களை கட்டிட்டு நின்னீங்கன்னா நான் சொல்லுவேன், அண்ணே அக்கா கையை தட்டி பாடுங்கன்னு சொல்லுவேன். ஆமா, நான் வெட்கப்பட மாட்டேன். ஹalleluya. என்னை இனி இந்த சபைக்குள்ள விடாட்டியும் பரவாயில்ல, கரங்களை தட்டி பாடணும். ஆமா, ஹalleluya. ஓ எல்லா கரங்களை தட்டி ஓரி பலர. நல்ல அந்நிய பாஷையில பேசுகிறவர் ஓரி பலர சகபரி பலரவா. ஓ ஓ நீ பலர பலரவா. எல்லா கரங்களை நல்ல தட்டணும். போதாது நல்ல கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை கொண்டு வரணும். ஓ ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை எல்லாரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கபரி மலர கபரி உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. தீபாலாகா தீபா. ஓ வல்லமை ஒரு மேல் இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். ஒரு மேல் உச்சந்தல் உள்ள கால்வரை வாரி கபரி ராசகபரி. அக்கினி ஒருவன் இறங்குவதா. வாரி ராசகபரி லரபா. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரிமா லபா ரிமா கபா ரில பாபா ரிமா லா ரிகர பாபா ரில ராசகபரி உமக்கே. உம்மை புகழ்ந்து பாடுவேன்.
கால்வரே அக்கினி 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 ஒரு அபிஷேக தைலம் ஒருவர் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ எண்ணி எண்ணி துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாரும் கடைசி வரை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியை ஒருவர் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ உங்களுக்கு இருக்கிற எல்லா தடையை மாற்றுவார், இப்படியே மாற்றுவார். ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஓ நீலாராஷா கபரி மலரவா. ஓ ஆமென். நீலாராஷா கபரி போதாது நல்ல 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 கம்பீரமா வல்லமே வல்லமே அக்கினி 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 உச்சத உள்ள கால்வரே பாரி கபரி லராஷா கபரி. ஓ ஹalleluya. ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது right now we receive the Holy Ghost. Oh லராஷா கபரி. ஓ லராஷா கபரி லராஷா. போதாது நல்ல ஓ லராஷா கபரி. வல்லமை அக்கினி ஓ லராஷா கபரி வளரவா. ஓ ஹalleluya. இந்த வேளையில யாராவது வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, ஏதாவது தேவைகளோடு, அப்பா நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, உண்மை விட்டு எனக்கு யாரும் இல்லப்பா, உண்மை விட்டு எனக்கு யாரும் இல்லைன்றவரே, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வீங்களா என்று எதிர்பார்ப்போடு யாராவது வந்திருப்பீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அக்கினியின் அபிஷேகம் உச்சந்தன் உள்ளங்கால் வரை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உச்சந்தன் உள்ளங்கால் வரை எந்த விதமான வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே பரிகாரிய கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். உணர்ந்தவர்களா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர் ஐயா. முகாந்திரம் இல்லாம இந்த இடத்துல ஒருவரும் வரல. இயேசுவே இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வீங்களா அப்பா? இன்னைக்கு ஒரு அற்புதம் என்னோட வாழ்க்கையில செய்வீங்களா? என்னோட குடும்பத்துல செய்வீங்களா? ஆனா வேதனையோடு வந்திருக்கப்பா. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி